பிரைஸ் அல்லாட். இன்று கூட ஆவிகளை எவ்வாறு சோதிப்பது என்பதை பார்க்கலாம். ஆவிகளை சோதிப்பது என்றால் செய்து கொடுக்கிறேன் என்று பிரசங்கிக்கிற நபர் தேவ ஆவினாலே தூண்டப்பட்டதாக பேசுகிறாரா அல்லது சாத்தானிடம் வந்த ஆவினாலே தூண்டப்பட்டதாக பேசுகிறாரா என்று சோதித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் 1 யோவான் 4:1 இப்படியாக சொல்லுகிறது, உலகத்திலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றிருப்பதனால நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். இயேசுவையும் அவர் சிலுவை பணியையும் எதிர்ப்பதில் தீய ஆவிகள் தீவிரமாக இருந்ததாக சுவிசேஷங்களும் அப்போஸ்தல புஸ்தகங்களும் தெளிவுபடுத்துகிறது. சாத்தான் கூட ஒளியின் தூதனாக வேஷம் போட்டு நம்மளை வஞ்சிப்பான் என்று பவுல் 2 கொரிந்தியர் 11 எச்சரிக்கிறாரு. இணையத்தின் மூலம் தேவ வார்த்தைகள் என்று கூறப்படும் போட்டி மற்றும் முரண்பட்ட செய்திகளால் கிறிஸ்துவர்கள் நாள் ஒன்றுக்கு பாதிக்கப்படுறாங்க. பவுலின் செய்தியை பரையா மக்கள் வேத வசனத்தோடு ஆராய்ச்சி செய்து சரியானதா என்று பார்த்தது போல நாமும் நாள் ஒன்றுக்கு வருகிற செய்தியை வேத வசனத்தோடு ஒப்பிட வேண்டும். பிரசங்கி தேவனுடைய கட்டளை கை கொண்டவனாக பிரசங்கிக்க வேண்டும். ஆமென்.